அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஹொம்பலை பிலிம்ஸ் அடுத்து பிரம்மாண்டமா தயாரிக்கக்கூடிய படம் மகாவீரா நரசிம்மா. இந்த படத்துல ஹீரோவா, அதாவது நரசிம்மரா யார் நடிக்க போறாங்க, அண்ட் முக்கியமா இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் யார் யாருன்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. மகா அவதார் நரசிம்மா படத்தை இயக்க இருப்பவர் அஸ்வின் குமார். 3Dயிலே உருவாக இருக்கின்ற அந்த படத்துக்கு இசையமைக்கின்ற பொறுப்பை சாம் சிஎஸ் ஏற்றிருக்கிறார். அந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போகிறார்கள், எந்தெந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் பணியாற்ற போகிறார்கள் என்பதை பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரையிலே வெளியாகவில்லை. விஷால் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் எப்போ படத்தை பத்தின எந்த அப்டேட் கொடுத்தாலும் அடுத்த நாளே தயாரிப்பாளர்கள் சங்கம் ரெட் கார்டை போட்டுடுறாங்க. அவர் நடிக்க கூடாதுன்னு வேணும்னே இப்படி பண்றாங்க. ஏதாவது 1-2 தயாரிப்பாளர்கள் கூட பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, எல்லா தயாரிப்பாளர்களுமே இதையே தான் பண்றாங்க. நியாயமா பார்த்தா அவர் மேல இருக்கக்கூடிய புகார்களுக்கு எதுக்குமே ஆதாரங்கள் சரியா இல்ல. அப்படிங்கும் போது அவரை தயாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூலை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா நடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையான்னு பரத்குமார் ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஷாலுடைய பிரச்சனை பற்றி சினிமா டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியில் கூட நம்ம பல முறை பேசியிருக்கோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண பிரச்சனை. விஷால் மனது வைத்தார் என்றால் ஒரு வாரத்தில் தீர்த்து விடக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. நேராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் போனோம். என்ன நடந்தது என்பதற்கான விளக்கத்தை அவங்களுக்கு தரணும். அதுக்கு பின்னால் அதை எப்படி சரி செய்வது என்பதை அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு விஷால் கொஞ்சம் முயற்சி எடுத்தார்னா நல்லா இருக்கும். இப்போ சமீபத்தில் AR ரஹ்மானோட டிவோர்ஸ் நடந்திருக்கு. இப்போ பெரும்பாலான யூடியூப் சேனல்களில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி தனுஷ், ஜெயம் ரவி இவங்களோட விஷயங்கள்ல ஏன் இந்த கண்ணியத்தை யாருமே காட்டவே இல்லை? டி இமான், GV பிரகாஷ்னு இவங்க எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆன நேரத்தில் வாய்க்கு வந்தபடி பேசினாங்களே, இப்போ காட்டக்கூடிய கண்ணியத்தை ஏன் அப்போ காட்டலன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. திருமணம், விவாகரத்து என்பதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க நடிகர்களாக இருந்தாலும் சரி, நடிகர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதை விமர்சிப்பது அப்படின்றது நாகரிகமாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த நியாயம் இருக்கு, அது எல்லாருடைய விஷயத்திலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதிலும் எனக்கு உடன்பாடு உண்டு. அதுல்யா ரவியோட அப்கமிங் அப்டேட்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுமான்னு ஜான் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுல்யா ரவி இப்ப சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அமரன், இதய தாமரை போன்ற படங்களை இயக்கியவரும் கடலூர் கவிதைகள் படத்துடைய கதாசிரியருமான ராஜேஸ்வருடைய மகன் விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேஷவோடு இணைந்து இயக்குகின்ற படம் அது. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம்ஸோட அமரன் படத்துக்கு இப்போ ஒரு மேஜர் சக்சஸ் கிடைச்சிருக்கு. 200 கோடி 300 கோடி அப்படிலாம் சொல்லி இப்போ போஸ்டர் போடுறாங்கல்ல, அந்த போஸ்டர்ல ஏன் சாய் பல்லவியோட போட்டோவே இல்லைன்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருத்தம் ரொம்ப நியாயமான வருத்தம். ஒரு திரை ரசிகர் என்ற முறையிலே உங்களுக்கே இந்த அளவு வருத்தம் இருக்கும்போது அந்த படத்தை தன்னுடைய தோளிலே சுமந்த சாய் பல்லவிக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும்? இளையராஜாவோட சின்ன வயசு போட்டோ பார்த்தோம்னா அவருக்கு ஹீரோக்கான எல்லா அம்சமும் இருந்த மாதிரி தான் தெரியுது. அப்படி இருந்துமே இப்ப இருக்கக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ஹீரோவா நடிக்கிற மாதிரி ஏன் அவருக்கு அந்த காலத்துல அந்த ஆசை வரவே இல்லைன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கதாநாயகனா நடிக்கின்ற ஆசை இளையராஜாவுடைய மனதிலே யாராவது இயக்குனர் விதைத்திருக்க கூடும். ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர் ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக மாறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஒரு தயாரிப்பாளரா கமலஹாசனை கொண்டாடுறதுக்கு
நிறைய மீடியா தவறிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு ஆனந்த கோபாலன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்துடைய வெற்றியிலே கமல்ஹாசனுக்கு கணிசமான பங்குண்டு. அதை எந்த ஊடகமும் மறைத்ததா எனக்கு தெரியல. எல்லோருமே கமல்ஹாசன் அந்த படத்திற்காகவும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு படத்தை எடுக்கிறது இப்பவே அவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தப்போ எப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு அரவிந்த் லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே பல வெளிப்புற படப்பிடிப்புகள் கூட நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்புகளில் எந்த பிரச்சனையும் நம்முடைய தயாரிப்பாளர் சந்தித்ததாக இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இப்போ எல்லாமே டிஜிட்டலா இருக்கு. இன்னுமே பிலிம் ரோல் தயாரிப்பு கம்பெனிகள் இருக்கான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பிலிமுக்கான பயன்பாடு இல்லாத போது பிலிமை தயாரிக்கின்ற கம்பெனிகள் எப்படி இயங்கும்? அவங்க தயாரிச்சு என்ன பண்ணுவாங்க? இந்தியன் 2 வேட்டையின் படத்துக்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தபோது இதே திருப்பூர் சுப்பிரமணியம் அப்பெல்லாம் வாயை திறக்கவே இல்லை. இப்ப கங்குவா படத்துக்கு ரிவ்யூ வரும்போது மட்டும் அவர் இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறாரே, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து, லக்கி பாஸ்கர், அமரன்னு நல்ல நல்ல படங்கள் வந்த போது யாருமே நெகட்டிவா ரிவ்யூ பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை உண்மையிலேயே நெகட்டிவா இருக்கிறதுனால தானே அப்படி நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, நீங்க பதிவு செய்திருக்கின்ற இதே கருத்தை ஊடகங்களிலும் பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா வேட்டையின் திரைப்படத்துக்கும் இந்தியன் 2 திரைப்படத்துக்கும் கங்குவா திரைப்படத்துக்கு வந்த மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள் வரலை அப்படின்றது தான் உண்மை. கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கங்குவா திரைப்படத்தை தாண்டி சூர்யா மேலும் அந்த படத்தின் இயக்குனர் மீதும் தனிப்பட்ட முறையிலே பல பேர் காரசாரமான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் இத்தனை எதிர்ப்புகள் அந்த விமர்சனங்களுக்கு எழுந்திருக்கின்றன. அதிகமான தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்திலேயே விட்டலாச்சாரியா அவ்வளவு அழகா எப்படி படத்தை எடுத்தார்னா அமிர்தேஸ்வரன் குவைத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி தான் பி விட்டலாச்சாரியா. ஜெயம் ரவியை ரொம்ப அழகா செதுக்கினவர் அவரோட அண்ணன் தான். மணிரத்னம் மாதிரி யாருமே இல்லையான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியை செதுக்கியதிலே மணிரத்னம், மோகன்ராஜா போல எஸ்பி ஜனநாதன், விஜய், கார்த்திக், தங்கவேல் போன்ற இயக்குநர்களுக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது. ராஜமௌலியோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்திய அளவில் அந்த ஒரு வாரத்துக்கு வேற எந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சங்கரோட கேம் சேஞ்சர் படம் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே நாளில் மட்டுமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்த கேம் சேஞ்சர் படத்தை தயாரிக்கக்கூடிய தில் ராஜுவே அவரோட தயாரிப்பில் உருவாக்குற இன்னொரு ஒரு படமும் சேர்த்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. எதனால இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க? ஒருவேளை கேம் சேஞ்சர் டீசர் பெருசா மக்களை கவராததுனால இந்த முடிவை எடுத்திருக்காங்களான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ராஜமௌலியினுடைய RRR திரைப்படம் வெளியான போது அதற்கு எதிராக எந்த படங்களையும் வெளியிட வேண்டாம் என்ற முடிவை தெலுங்கு பட உலகிலே பல தயாரிப்பாளர்கள் எடுத்தார்கள் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ராஜமௌலி அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த மிகப்பெரிய வெற்றி. இரண்டாவது, ராஜமௌலியுடைய RRR திரைப்படத்திலே 2 மாபெரும் கதாநாயகர்கள் இணைந்து நடித்திருந்தார்கள். ஒரு பக்கம் ராம் சரண், இன்னொரு பக்கம் ஜூனியர் NTR. ராம் சரணை வைத்து படம் எடுக்கின்ற பல தயாரிப்பாளர் இருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் NTR வச்சு படம் எடுக்கின்ற பல தயாரிப்பாளர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பல தயாரிப்பாளர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கப்பல்ஸ்க்கு மேக்ஸிமம் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களோட துணைக்காக ஒரு சரியான நேரம் ஒதுக்காம இருக்கிறதுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்பட படங்களின் விவகாரத்துக்கு நீங்க கூறியிருக்கின்ற ஒரு காரணமும் முக்கியமான ஒன்று, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. வார்னர் ப்ரோஸ் இப்போ AI டெக்னாலஜி மூலமா பர்ஃபெக்டா லிப்சிங்கோட சேர்த்து அந்த டப்பிங்கும் நடக்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டு வராங்க. அதாவது மனிதர்கள் யாருமே இல்லாம AI மூலமாவே கம்ப்ளீட்டா அந்த டப்பிங்கை பல்வேறு மொழிகள்ல நடத்துற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இன்னும் ஒரு 6-7 மாசத்துல இது பயன்பாட்டுக்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்துருச்சுன்னா இந்த டப்பிங் கலைஞர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வார்னர் பிரதேஷ் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கினாலும் அது வெற்றி பெறுவதற்கே சில காலம் உங்களுக்கு தேவைப்படும். அதையெல்லாம் தாண்டி அது இந்தியாவுக்கு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருடங்கள் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் வந்ததுக்கு பின்னால் அதை பற்றி யோசிப்போம். டைரக்டர் பாபுஸ் ஏதாவது புத்தகங்கள் எழுதியிருக்காரா அப்படின்னு காவ்யா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பாபுஸ் கிட்ட தகவல்கள் இருப்பதாக அவருடைய பேட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய விளைவு தான் உங்களுடைய இந்த கேள்வி. இதுவரைக்கும் பாபுஸ் புத்தகம் எதுவும் எழுதியதாக தெரியல. விக்னேஷ் சிவன் இயக்கக்கூடிய புது படம் LIK. இந்த படம் கடந்த 8 மாசங்களாவே வெறும் 50% படப்பிடிப்பு தான் முடிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனால லைகா ப்ரொடக்ஷன்
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இனிமே 10 பைசா கூட என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இந்த அளவுக்கு ஏன் தயாரிப்பு நிறுவனத்தோட பணத்தை வீணடிக்கிறாங்க? ரெண்டாவது, இந்த ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன், இந்த ஒரு செய்தி உண்மைதானா அப்படின்னு ஷேக் கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகன் நடிக்க விக்னேஷ் சிவன் இயக்கிக் கொண்டிருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையல. குறைந்தபட்சம் 40% படப்பிடிப்பு இன்னும் மீதம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் அந்த படத்துடைய இயக்குனர் மட்டும் இல்ல, லலித்தோடு இணைந்து அந்த படத்தை தயாரிப்பவர் விக்னேஷ் சிவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடிக்காத ஒரு படம்னா ராஜாதிராஜா, கமலஹாசனுக்கு பிடிக்காத ஒரு படம்னா சிங்காரவேலன், இளையராஜாவுக்கு பிடிக்காத படம்னா முதல் மரியாதை. ஆனா இந்த 3 படங்களுமே வெற்றி பெற்றிருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு மகத்தான வெற்றியை தருவதோ அல்லது அந்த படத்தை தோல்வி படமாக்குவதோ ரசிகர்கள் தான் அப்படின்றது தான் இது எடுத்துக்காட்டுது. மறைந்த நடிகர் விஜயன் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மண் வாசனை தவிர வேற எந்த படங்கள்ல நீங்களும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா என்னுடைய நெருங்கிய நண்பர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா தான் விஜயனை திரையுலகிலே அறிமுகப்படுத்தியவர். அதனால பாரதி ராஜாவுக்கு என்றைக்கு விஜயன் அறிமுகமானாரோ அன்றிலிருந்து அவரோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு யாருமே அந்த படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாங்க. ஆனா சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பாசிபிளான ஒரு விஷயமா? அவர் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க வழிமொழிகிறீங்களான்னு முரளி அனுகிரகா மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. திரையரங்கு வாசலில் நின்று கொண்டு படத்தை பார்த்து விட்டு வருகின்ற ரசிகர்கள் எல்லோரிடமும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கின்ற முறை இருக்கு. அது சமீப காலமாக தானே வழக்கத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெளியானதுக்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து தான் ஆனந்தவுடன் குமுதம் போன்ற பத்திரிகைகளில் விமர்சனம் வரும். அந்த விமர்சனங்கள் திரையுலகிலே உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விமர்சனமாகவும் மதிக்கப்படுகின்ற விமர்சனங்களாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கும் பொறுப்பான பத்திரிகையாளர்கள் எந்த நடிகர் மீதும் எந்த வன்மமும் இல்லாமல் நடுநிலையோடு படத்தை விமர்சிக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அப்படி படத்தை விமர்சிக்கிறார்களா அப்படின்றது தான் கேள்வி. பல பேருக்கு பல நடிகர்கள் மேலே வன்மம் இருக்கிறது. அந்த வன்மத்தை எல்லாம் இந்த படத்தை சாக்கா வைத்து கொண்டு கக்குகிறார்களே, அந்த போக்கு தான் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மொத்த திரையுலகமும் எதிர்பார்க்கிறது. அதுக்கு தான் வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரையுலகினர். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி ஆகிய இருவருக்கும் உற்ற நண்பராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் தான் சின்னண்ணாமலை. ஒரு காலகட்டத்தில் சிவாஜியுடைய ரசிகமன்ற தலைவராகவும் அவர் பணியாற்றினார். சிவாஜியுடைய பல பிறந்தநாள் விழாக்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டன என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சின்னண்ணாமலை. அப்படிப்பட்ட சின்னண்ணாமலுடைய மகனான ராமையாவோடு கவிஞர் வாலிக்கு நல்ல நெருக்கமான பழக்கம். ஒரு நாள் ஒரு அழகான இளைஞரை அழைத்து கொண்டு வாலியை சந்திக்க வந்தார் ராமையா. இன்று மாலையிலே ராமாராவ் கலாமண்டபத்தில் இந்த நண்பர் நடிக்கிற நாடகம் இருக்குது, நீங்கள் அவசியம் அந்த நாடகத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று வாலியை அழைத்தார். அந்த நாடகத்தினுடைய பெயர் தேவை ஒரு தங்கை. நாடகத்தை பார்க்க போனார் வாலி. அந்த நாடகத்தில் அந்த இளைஞர் நடித்த நடிப்பு வாலிக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அதனால் நாடகம் முடிந்த உடனே மேடைக்கு போய் அந்த இளைஞரை பாராட்டிய வாலி, உங்களுக்கு நல்ல நடிப்பு திறன் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் நுழைஞ்சிங்கன்னா பெரிய ஆளாக வருவீங்க என்று அந்த நடிகரை வாழ்த்தினார். வாலி அப்படி சொன்னோடனே பலமாக சிரித்த அந்த இளைஞர், சினிமாலெல்லாம் எனக்கு இப்போ பெரிய நாட்டம்லாம் இல்லை, சும்மா ஒரு ஹாபிக்காக தான் நான் நாடகங்கள்லேயே நடிக்கிறேன் என்று கவிஞர் வாலியிடம் சொன்னார். அந்த வாலியால் பாராட்டப்பட்ட அந்த இளைஞர் தான் தமிழ் சினிமாவிலே 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இந்த சம்பவத்தை ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற வாலி, அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடகத்தோடு எனக்கு கூடுதலாக ஒரு பந்தம் உண்டு. தேவை ஒரு தங்கை என்ற அந்த நாடகத்திலே ஜெய்சங்கருடைய தங்கையாக நடித்த ரமண திலகம் தான் பின்னாளில் என் மனைவியானார் என்றும் அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். எப்படி இருந்தது விஸ்வநாத்தோட பணியாற்றினார்? ஐயோ, விஸ்வநாத் சார் ரொம்ப கிரேட் டைரக்டர் சார். எப்படின்னா அவர் ஏதாவது நமக்கு தெரியலன்னா ஒரு வாட்டி இல்லை 10 வாட்டி சொல்லுவார். ஆனால் கோச்சிக்க மாட்டார். ராமஜா வரகமனா பாடின எஸ் ஜானகியை எப்போ முதல்ல பார்த்தீங்க? நான் அந்த மாதிரி இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஷோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் எல்லாரும் பார்த்தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற படம் சங்கராபரணம். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த படத்தை பார்த்து? சார், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, நான் இங்கே காஷ்மீரில் இருந்தேன் சார். ஓ, 2ஆம் தேதி February 2ஆம் தேதி படம் ரிலீஸ் சார். அன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறேன். நானும் எங்கள் அம்மா ஏர்போர்ட்டுக்கு போனோம். எஸ்பி சார்னு பார்த்தோம், பாலசுப்ரமணியம் சார். அவர் ஏதோ ஊருக்கு போகிறாரு, நாங்கள் டெல்லி போகிறோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.